வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நாம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா வைகை புயல் வடிவேலு அவர்கள். அப்பனே விநாயகா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அங்க கேக்கு கூட வெட்டாம உன்னை பார்க்க வந்திருக்கலாம். என்ன காரணம்? வினதீப்பான் விநாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாற்றணும். இது என் உத்தரவு. மீறின கடுப்பாயிருவேன். இந்த பேரை கேட்ட உடனேயே சிரிக்காத நபர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா இவர் ஒரு படத்துல ஒரு டைலாக் சொல்லுவாரு, என்ன ஒரு 5 நிமிஷம் குறுகுறுன்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க வீட்டுக்கு போய் தூங்குற வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது உண்மைதான். ஏன்னா அத்தனை நகைச்சுவை காட்சிகளை அனைவருக்கும் கொடுத்து மிகவும் சிறப்பாக சிரிக்க வைத்த ஒரு சிறந்த சிரிப்பு நடிகராக வலம் வந்தவர் தான் திரு வைகை புயல் வடிவேலு அவர்கள். இவர் 1960ஆம் வருடம் செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி நடராஜ பிள்ளைக்கும் சரோஜினி அம்மாளுக்கும் மகனாக மதுரையில் பிறந்தவர். இவர் சினிமாவில நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருந்தாலும் பிறந்தது ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்திருக்கிறாரு. அதனால இவர் பெருசா ஒன்றும் அதுல ஈடுபாடு இல்லைனாலும் இயல்பாகவே இவருக்கு பாடுவதற்கான சிறப்பான ஒரு குரலும் அதன் பிறகு நகைச்சுவையாக நடிப்பதற்கு உண்டான செயல்முறைகளும் இவரு இயல்பாகவே அமைந்து விட்டது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது நாடகங்கள் எல்லாம் போட்டு இவரே கதாநாயகனாகவும் நகைச்சுவை கதாநாயகன் நடிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்திருக்காரு. ஆனா அவருடைய குடும்ப சூழ்நிலை அவரை சென்னைக்கு அனுப்புவதற்கு பெரும் கஷ்டமாக இருந்ததால் மதுரையிலேயே என்ன பண்ணாரு, இந்த போட்டோக்களை ஃப்ரேம் செய்வாங்க இல்லையா, அந்த வேலை நடக்கிற ஒரு கடையில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. தற்செயலாக நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனரான ராஜ்கிரண் அவர்கள் அவரை அங்கு சந்தித்திருக்கிறார். இவர்கள் இருவருக்குமான நட்பு அங்கே உருவாகி இருக்கிறது. அதன் பிறகு ராஜ்கிரனை சந்திப்பதற்காக இவர் சென்னைக்கு புறப்பட்டு வந்திருக்கிறார். சென்னையில வந்தவர் ராஜ்கிரனை பார்த்து அவருடைய ஆபீஸ்லயே தங்கி அங்கேயே சில வேலைகளையும் பார்த்துக்கிட்டு அப்படி காலத்தை ஓடிட்டு இருக்காரு. இந்த நேரத்துலதான் டி ராஜேந்திர படத்துல என் தங்கை கல்யாணி அப்படிங்கிற படத்துல முதலாக ஒரு திரைப்பட நடிகராக இவர் நடிக்க செய்தார். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. என்ன பொழப்பு மனுஷன், இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. தங்கச்சி இல்லையா, ஏன் போய் சொல்ற? இல்லப்பா, சின்னம்மா மக. ஆனால் அந்த படம் மிக பெருசாக இவருக்கு பெயர் வாங்கி தரவில்லை. அதற்கு அடுத்தபடியாக ராஜ்கிரண் அவர்களே தயாரித்த படம் என் ராசாவின் மனசிலே. இந்த படத்தில் ராஜ்கிரண் அவர்கள் வடிவேலுக்கு ஒரு சிறந்த நகைச்சுவை கதாபாத்திரத்தை கொடுத்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்திலேயே அவருடைய இனிமையான குரலுக்கும் வாய்ப்பு கொடுத்தார். முதல் படத்திலேயே ஒரு நகைச்சுவை நடிகனாகவும் சிறந்த பின்னணி பாடகனாகவும் தன்னை பதிவு செய்து கொண்டார் வடிவேலு அவர்கள். போடா போடா புண்ணாக்கு அப்படிங்கிற பாட்டு தான் அவர் பாடின முதல் பாடல். பிறந்தருக்கு கேட்டு அது என்னுடைய ரூட்டு, வெடிக்குதொரு வேட்டு அது பாவலரு பாட்டு. போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு, போடா போடா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு இருக்கு உனக்கு. ராஜ்கிரண் படத்துலதான் அதிகப்படியான காட்சிகளில் நடித்த முதல் படம். அதுதான் அவருக்கு முதல் படமா அமைஞ்சது. அதுக்கப்புறம் ராஜ்கிரண் கூட சேர்ந்து அரண்மனை கிளி போன்ற பல படங்களில் நடித்தார். அவரை தனியார் வெளியே நிறைய படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் சொல்லவே வேண்டியதில்லை, அவருடைய நடிப்புக்கு நிறைய படங்கள் கவுண்டமணி செந்தில்லாம் டாப்ல இருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில கூட இவருடைய நடிப்பு மிக பிரமாதமாக பேசப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தா காதலன் அப்படிங்கிற படத்துல சங்கர் அவர்களுடைய படத்துல மிக பெரிய கதாபாத்திரமா ஒரு நகைச்சுவை கதையா, அதாவது பிரபுதேவாவுக்கு ஈக்குவலா அந்த படத்துல நடிச்சாரு. அதுல இருந்து அவர் இன்னும் டாப்புக்கு போக ஆரம்பிச்சாரு.
அதுக்கப்புறம் வி சேகர் இயக்குனர் இல்லையா, அவருடைய படங்களை தொடர்ந்து நடிச்சாரு. விரலுக்கேத்த வீக்கம், வரவு எட்டனா, செலவு பத்தனா, பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும், இப்படி பல படங்கள்ல நகைச்சுவை நடிகராக நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு புது ட்ரெண்டை இவர் கொண்டு வந்தார். எப்படின்னாக்கா, இயல்பா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம நிறைய பேரை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த சந்திக்கிற கதாபாத்திரங்களையே இவர் கதாபாத்திரங்களா மாத்திட்டாரு. மற்றவங்களை நக்கலா பேசுறது, திமிரா பேசுறது, இப்படி பேசுறதுனால அவங்களுக்கு என்ன பதில் கிடைக்கும், அடி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இவருடைய கான்செப்ட். இப்படி எல்லாருக்கிட்டையும் நக்கலா பேசுவாரு, அடி வாங்குவாரு. அப்புறம் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி ஒரு புருஷன் ரொம்ப திமிரா நடந்துக்கிறான்னா, இந்த புருஷனை என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வந்து பொண்டாட்டியே அவனை அடிச்சு வெளுக்கிற மாதிரி காட்டுவாங்க. 30 ரூபா காசை சம்பாதிச்சு கொண்டாந்து கையில கொடுத்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சமயக்காரன் முன்னால என்னைய சமைக்க சொல்லுவ, கூட்ட சொல்லுவ, துணி துவைக்க சொல்லுவ. என்ன உனக்கு? ஏய் யார் தெரியுமா நீ? மெட்ராஸ் என்ன பண்ணுவ? என்னடி இப்படி அவர் அடி வாங்கி மற்றவர்களை சிரிக்க வைத்துக் கொண்டிருந்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பார்த்திபன் கூட சேர்ந்துக்கிட்டு வெற்றி கொடி கட்டு, அப்புறம் குண்டகா மண்டகா போன்ற படங்கள் எல்லாம் நடிச்சாரு. அதெல்லாம் அவருடைய காமெடி மிக வெகு சிறப்பாக இருந்தது. அதுக்கு ஏயா போகும்போது அவசர குணம் முடிச்ச மாதிரி எங்க போறீங்க கேக்குறீங்க? அசிங்கமா இல்ல? சோ போகும்போது எங்க போறேன்னு கேட்க கூடாது. அப்ப வரும்போது எங்க இருந்து வருவேன்? ஆஹா, இவன் அவனே தான்ப்பா. அது சரி, ஆஹான்னா என்ன அர்த்தம்? ஆகான்னா ஆகா ஆகா ஆகா. நான் கடைக்கு போறேன். என்ன வாங்க போற? கடலை மாவு வாங்க. கடலை மாவு வாங்க கடைக்கு போறியா இல்ல கடைக்கு போய் கடலை மாவு வாங்குவியா? கடைக்கு போய் தான் கடலை மாவு வாங்குவாங்க. கடலை மாவு வாங்க கடைக்கு போக கூடாதா? ஐயா சாமி, எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளவிடு. அப்புறம் பாத்தீங்கன்னா நடிகர் கார்த்திக் கூட சேர்ந்து அவருக்கு ஈக்குவலாகவே பல படங்களில் நகைச்சுவை நடிகராக வந்து கொண்டிருந்தார். அதுக்கு பிறகு சரத்குமார் கூட நடிச்சாரு. அப்புறம் அர்ஜுன் கூட நடிச்சாரு. அர்ஜுன் கூட வந்து கிரிங்கிற படமும் அடுத்து மருதமலைங்கிற படமும் அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தது. கிரியில வந்து வீரபாகவாகவும் மருதமலையில வந்து ஒரு ஏட்டு ஏகாம்பரமாகவும் நடித்து மிக பெரும் பெயரை பெற்றார். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சுந்தர்சி படங்கள்ல வின்னர் படத்துலலாம் வந்து கைப்புள்ளையா நடிச்சு பயங்கரமான காமெடி பண்ணாரு. இதான அவன் ஏரியா? ஆமா, அதான் வந்துட்டேன்ல. பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. மணி என்ன? நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. மதியம் 3, அதுக்கு 2:59 கண்டதுன்னா என் ஆளு இவனை பொழந்திருப்பாங்க. ஒரு நிமிஷம் லேட் ஆனால தப்பிச்ச. ஏன் நீ வேணாடி? மத்தியானம் 3ங்கிறது என்னுடைய லஞ்ச் டைம். இந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கன்னத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. இவர் காமெடி மட்டும் பண்ணதில்லை. மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்கா கதாநாயகர்கள் தான் பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசுவாங்க, அதை தான் மக்கள் ரசிப்பாங்க. ஆனால் இவர் பேசிய வசனங்களையே பஞ்ச் டைலாக மாற்றி மக்கள் ரசித்தது இவருடைய படங்கள் தான். அதாவது இவர் நிறைய பஞ்ச் டைலாக் பேசியிருப்பாரு. அன்னம் போட்ட கோடு இதை தாண்டக்கூடாது அப்படின்னு. அப்புறம் பேச்சா இருக்கணும். அப்புறம் கோட்டை விட்டு நீ இந்த பக்கம் வரக்கூடாது, நானும் அந்த பக்கம் வரமாட்டேன். இப்படி பலவிதமான பஞ்ச் டைலாக்கள் நிறைய பேசியிருப்பாரு. பேசி அது எல்லாமே இன்னைய வரைக்கும் மக்கள் கிட்ட ரொம்ப சிறப்பா இருக்குது. அதாவது இவன் என்ன அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் தாண்டா ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம். அதுவும் இன்றளவிலும் நிறைய இடங்களிலே பேசப்படுகிறது. வாழ்க்கையோட யதார்த்தமாக இணைக்கப்பட்ட வசனங்களாக அமைந்திருக்கின்றன. அது போல தொடர்ந்து நகைச்சுவை நடிகராக எடுத்துக் கொண்டிருந்தார். அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா சங்கர் தயாரிப்புல சிம்புத்தேவன் இயக்கத்துல 23ஆம் புலிகேசி அப்படிங்கிற படத்துல இரட்டை வேடங்களில் கதாநாயகனாக நடித்தார். அந்த படமும் மிக சிறப்பான வெற்றியை தந்தது. அதுக்கு அடுத்தபடியாக தம்பிராமையா இயக்கத்துல வந்து இந்திரலோகத்தில் நான் அழகப்பன் என்ற ஒரு படத்தில் கதாநாயகனாக நடித்தார். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை தந்தது. தொடர்ந்து ஒரு கதாநாயகர் சில படங்கள் நடித்துக் கொண்டிருந்தார். கதாநாயக அந்தஸ்து கிடைக்காதனால் திருப்பி நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருந்தார். அப்படி நடித்துக் கொண்டிருக்கும் பொழுது
23ஆம் புலிகேசியின் 2ஆம் பாகத்தை எடுப்பதற்காக சங்கர் நிறுவனம் அவரை அணுகிய போது சில பிரச்சனைகளை உருவாக்கினார். அதனால் அவர் சினிமாவில் நடிக்க முடியாம போயிடுச்சு. 2-3 வருஷம் இவருக்கு தடை விதிக்கப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் நடிக்க வந்தார். இந்த கத்தி சண்டை, எலி போன்ற படங்களில் எல்லாம் நடித்தார். அந்த படங்கள் எல்லாம் அவருக்கு பெருசாக ஒன்றும் பேரை வாங்கி தரவில்லை. தெனாலிராமன் ஓரளவுக்கு சுமாராக நடித்தார். இது போன்று மிக சிறப்பான உயரத்தில் இருந்த வடிவேல் அவர்கள் அரசியலில் இறங்கியதால் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டது. அதன் பிறகு இப்பொழுது தொடர்ந்தும் நகைச்சுவை காட்சிகளில் நடித்துக் கொண்டிருக்கின்றார். மிக சிறந்த சிறப்பான நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கும் வடிவேலு அவர்கள் பிறந்த செப்டம்பர் 12ஆம் தேதியை சிரிப்பு தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.